ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ஜூலியன் யூடியூபர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தில் உள்ள மாதா டூ வீலர் ஒர்க் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பெட்ரோல் பல்க்குக்கு போகிற ரூட்டில் தங்கமக்கரோக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அப்படியே அண்ணன் இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்காக வந்துட்டாங்க, வெளியில் போயிருந்தாங்க. ஸோ அப்படியே இன்ஜின் ஆயில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம அப்படியே அண்ணன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அண்ணனுக்கு வந்து ஒர்க் வந்துட்டு அதனால் ட்ரை ஆகட்டுன்னு சொல்லி வெளியில் போனாங்க. அதனால் நம்ம இன்ஜின் ஆயில் போல்டு எல்லாமே வந்துட்டு அண்ணன்ட்ட இன்க்ளூடிங்காக இருந்துச்சு. அதனால் அப்படியே நம்ம வந்து பார்த்துட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன்ட்ட வந்து டூ வீலர் சர்வீஸும் இருக்குது, அதே மாதிரி வாட்ரு சர்வீஸ் இருக்குது, ஆயில் சர்வீஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணனோட ஃப்ரண்ட் வியூ வந்து பார்க்கோம், கடையோட ஃப்ரண்ட் வியூ. அப்புறம் பார்த்திங்கன்னா தங்கம் மாக்ரோக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அண்ணனோட ஒர்க் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அண்ணன் தான் இந்த பொண்ணலை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இந்த ஆயில் எங்கே வாங்கினோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து யமாவா ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் வந்துட்டு இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ தான் அண்ணன் வந்தாங்க, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, வெளியில் ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் இன்ஜின் ஆயில் ட்ரை ஆகட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணன்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அண்ணனும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, பைக்கு இப்படி இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏர் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணதுக்கு தான் இங்கே வந்தோம். அண்ணன் வந்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடட்டுப்பா, அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இப்போவே பண்ணாண்டா, வீணாக காஸ்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ணன் ரொம்பவே சூப்பர் டைப்பு, அழகாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே அண்ணன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அண்ணன் வந்துட்டு நல்லா தெளிவாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து உங்கள் வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா வந்துட்டு அண்ணன்கிட்ட நீங்கள் சர்வீஸ்க்கு விடலாம். சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், அண்ணன் வந்து அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தம்பிங்கக்கிட்ட அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே நம்ம கடையை விசிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அண்ணன் அப்படியே அவங்க மேக் பண்ண எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அண்ணனோட கடை. அப்படியே வந்துட்டு அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி நல்லா வெளியிலலாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அவங்க பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்களாம். அப்படியே அண்ணன் வந்து கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு தனியாக ஷாப் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு அவங்க ஸ்டாண்டு வேறு அந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் அடிக்க வேண்டிய இடத்துலலாம் ஆயில் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே கடையோட அவுட்டருக்கு போகலான்ட்டு போயிருந்தோம். அப்படியே பாருங்கள் மழை டைமில் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டுங்க. நான் தான் உங்கள் ஜூலியன் யூடியூபர். லவ் யூ ஃபேமிலிஸ். பாய் பாய், டாட்டா.